Hi friends, welcome to EMAC Tamil channel. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆன்கோயிங் சைட்டுக்கு வந்திருக்கோம். இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிறுமலஞ்சின்ற இடத்துக்கு பக்கத்துல இருக்கு. உள்ள போய் பாப்போம் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு. பிரிக் வர்க் மட்டும் முடிஞ்ச நிலைமையில இருக்கு. உள்ள போய் வீடு எப்படி இருக்குன்னு பாப்போம். இங்கே ஃபுல்லாக நம்ம இந்த வீட்டுக்கு தேவையான கிரானைட்ஸ் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. இது என்ன பிரிக் சொன்னீங்க? இது சேம்பர் பிரிக் நார்மல். சவுத் சைடு வந்து நமக்கு செங்கலுக்கு பஞ்சமே கிடையாது. நல்ல ஒரு தரமான பிரிக் நமக்கு கிடைக்கும். ஆனால் இதே இது நம்ம கொஞ்சம் மதுரை தாண்டி போகும்போது செங்கல் வந்து தரமே கிடையாது சொல்ல போனால். ஏன்னா அங்கே இருக்க இது மண்ணோட வளம் வேறு, இங்கே இருக்க மண்ணோட வளம் வேறு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இப்போ மேக்ஸிமம் எல்லா இடத்துக்கும் கன்னியாகுமரியிலேருந்து தான் செங்கல் இறக்கிட்டு இருக்கேன். ஸோ பிரிக்கு நம்ம இறக்குறோன்னா அந்த இடத்துல இருந்தே நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் பிரிக்குக்கே கிடைக்குது. ஸோ நல்ல தரமான செங்கல் அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து சைட்டுக்கு இறக்கிட்டு இருக்கோம். கிரானைட் சார், கிரானைட் கிருஷ்ணகிரிலேருந்து இறக்கிருக்குமா. இப்போ வந்து உள்பூச்சி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ அவுட்ரு பூச்சி, ஏன்னா நேற்று வந்து சண்டேங்கிறனால நமக்கு வந்து லேபர்ஸ் வந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து ரீச் ஆயிடுவாங்க. வந்துட்டு அடுத்து வெளியே உள்ள பூச்சி இந்த சாரம் கட்டுறதுக்கு உண்டான திங்ஸ் வெளியே பூசுறதுக்கு சாரம் கட்டுவாங்க. ஒரு 20 அடி கம்பு போட்டு சாரம் கட்டுற திங்ஸ் எல்லாம் லோட்மேன் வச்சு லோடு ஏற்றி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை கொண்டு வந்து இறக்கி அவங்க சாரம் போட்டு வெளியே ஃபுல்லாக பூச்சி வேலை முடிஞ்சிடும். வெளிப்பூச்சி முடிஞ்ச உடனே நம்ம கிரானைட் லேயிங்க்கு நம்ம ஆட்களை விட்டுருவோம் மேக்ஸிமம். அதுக்கு முன்னாடி மெயினாக சொல்லி ஆகணும், இது எந்த சைட்டுன்னு சொல்கிறேன். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் பக்கத்தில் உள்ள சைட்டு. ஸோ அங்கே மேலே வந்து ஹெட்ரூம் வந்து முட்டை கொடுத்து வார்த்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு 10 days தான் இருக்குது. இன்னொரு 10 days தாண்டினதுக்கப்புறம் இந்த படிக்கட்டு, அப்புறம் இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியா, ஹெட்ரூம் ஏரியா எல்லாமே பூச்சி வேலை முடிச்ச உடனே நம்ம கிரானைட் லேயிங் ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த சைட் வந்து முழுக்க கம்ப்ளீட்டாக கிரானைட் ஒர்க்குக்கு உண்டான சைட்டு. ஓகேங்களா. ஸோ படிக்கட்டுக்கும் நம்ம கிரானைட் தான் எடுத்துருக்கோம். இது ஃப்ளோரிங்க்கும் கிரானைட் தான் எடுத்துருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லி ஆகணும், இந்த சைட் நம்ம பண்ணிட்டு இருக்க ரேட் வந்து 1800. ஓகேங்களா. இப்போ 1800 per square feet. நல்ல தரமான செங்கல், பில்லர் கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் இன்னும் பேசிக்காக சொல்ல போனால் அவங்களுக்கு வந்து இது வந்து ஓப்பன் கிச்சன் சொல்லலாம். அப்புறம் டால்மியா சிமெண்ட், ராம்கோ சிமெண்ட். ஸோ இந்த சவுத் சைடு வந்து டால்மியா அதிகமாக கிடைக்காது. ஸோ நம்ம ராம்கோ சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. இந்த சைட் ரன்னிங்கில் இருக்கும்போதே அவங்க வந்து ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து இதில் ஒரு ஓவர் ஹெட் லாஃப்ட் இருக்கணும், ஸ்டோர் ரூம் மாதிரி அந்த மாதிரி கேட்டாங்க. நம்ம போட்டு கொடுத்துட்டோம். இது வந்து பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட். ஓகேங்களா. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெளியே உள்ள காற்று வந்து நல்ல கூலிங்காக உள்ளே வரணுங்கிறக்காண்டி
ஃபுல்லாகவே grill ஏரியா. அப்புறம் இந்த சைடு நம்ம கெட்டி முடிச்சதுக்கப்புறம் பூச்சி வேலை நடந்துட்டு இருக்கும்போது கிளைண்ட் வந்து நம்மகிட்ட கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து இதை டெமாலிஷ் பண்ணிட்டு எனக்கு ஸ்லாப் வச்சு மேலே எனக்கு ஸ்டோர் ரூம் மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் அப்படி பண்ணுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா பில்டிங்கோட ஸ்ட்ரென்த் வந்து பாதிக்கும். ஸோ அதனால நாம காலம் கிடைக்குது, பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்து பாதிக்கிறதுனால நம்ம வந்து இதை கொஞ்சம் யோசனை பண்ணி தெளிவாக நம்ம இதை என்ன பண்ணலாங்கிறத டிசைட் பண்ணணும். ஸோ இதுதாங்க, இது வந்து ஆன்கோயிங் சைட்டின் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் வெள்ளியூர். ஓகேங்களா. ஸோ இங்கே அவுட்டர் பூச்சி இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது. அப்புறம் இந்த மண்ணெல்லாம் போட்டு இதை நடத்த வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குங்க. ஓகே.